நீங்கள் பயணிப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். என்கேதி ஊழியத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் ஜெபித்த ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பதில் தருவார். தொடர்ந்து ஜெபியுங்கள். விசேஷமாக பிரமிளா சிஸ்டரோட சன்னுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். விசுவாசித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளைக்கு அந்த சிடி ஸ்கேன்ல கண்டிப்பாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு செய்து காட்டுவார். டெஸ்டிமனி சொல்லுவாங்க, விசுவாசிப்போம். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். முக்கியமான ஒரு செய்தி, கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்த மூன்றாவது நபர். கானான் தேசத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் நமக்கு தெரியும். எல்லாருக்கும் நம்ம அதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். யோசுவாவும் காலேப்பும் மாத்திரமே கானான் தேசத்திற்குள்ளே நுழைந்தார்கள் என்று நாம் அநேக நேரம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மூன்றாவது நபரை குறித்து நாம் அதிகமாக சபையிலே தியானிப்பதில்லை. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஓட்டத்தை கர்த்தருக்குள்ளே நன்றாக ஓடி முடிக்கிறார்கள். அநேக தேவனுடைய ஊழியர்கள் தங்களுடைய ஓட்டத்தை பொறுமையாக ஓடி கர்த்தருக்குள்ளே நன்றாக முடித்தவர்கள் உண்டு. ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய ஓட்டத்தை சரியாக முடித்ததில்லை. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் சில காரியங்களினாலே தங்களுடைய ஓட்டத்தை சரியாக முடித்ததில்லை ஒரு சிலர். ஆனால் இந்த மனிதர், மூன்றாவது நபர், எகிப்திலே ஆரம்பித்து கானானிலே தன்னுடைய ஓட்டத்தை முடித்ததை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஃபினிஷிங் வெல், நன்றாக ஓட்டத்தை முடித்தவர்கள், நன்றாக ஓட்டத்தை முடித்த ஒரு நபரைத்தான் தியானிக்க இருக்கின்றோம். அநேக விசுவாசிகள் ஓட்டத்தை நன்றாகத்தான் ஓடுறாங்க. கலாத்தியர் சபைக்கு பவுல் எழுதுகிற போது, நன்றாக ஓடினவர்கள் இடையிலே ஏற்பட்ட சில காரியங்களினால் கிருபையை விட்டு அவர்கள் விழுந்து விட்டார்கள். பவுல் அந்த கலாத்தியர் சபைக்கு எழுதும் பொழுது புலம்பிட்டு அதுல நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு விசுவாசத்தின் ஓட்டத்தை நன்றாக தொடங்கி ஓடினவர்கள், நல்ல விசுவாசிகள், நல்ல தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்காய் வைராக்கியமா இருந்தவர்கள், ஆண்டவரால் நன்றாக உபயோகப்படுத்தப்பட்டவர்கள் அநேகர் நன்றாக ஓடி முடிக்கவில்லை. வேதம் அதையெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 6 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள், 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்கிறார்கள். ஏறக்குறைய 40 லட்சம் ஜனங்கள் இஸ்ரேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்திற்கு செல்வதற்காக ஆண்டவர் மோசேயை பயன்படுத்தினார். அவர்கள் செங்கடலை தாண்டினது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய பலத்த கிரியைகளை அவர்கள் கண்ணார கண்டது உண்மை. ஆண்டவருடைய கிருபையினால கண்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை அவர்கள் குடித்தது உண்மை. அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களை நடத்தினது உண்மை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி 2 பேரை தவிர மற்றவர்கள் கானானுக்குள் போய் சேரவில்லை என்று நாம் சாதாரணமாகவே எல்லா விசுவாசிகளும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லாத ஒரு நபர் உண்டு. வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவர் நன்றாக ஓடி கானான் போய் செய்தார் என்று வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு தெரிய வரும். அவரை பற்றி தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரொம்ப பிரியமான விசேஷமான காரியங்கள் எல்லாம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரியம், முக்கியமான காரியம், அவரை பற்றி தியானிக்கும் பொழுது அந்த காரியங்களை உங்களுக்கு நான் விளக்கி காட்டுகிறேன். அவருடைய பெயர் தான் எலியேசர். இந்த பெயரை நம்ம நிறைய தரம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரை குறித்து நாம் தியானித்தது கிடையாது. எங்கோ கேள்விப்பட்ட பெயர் போல இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கானானுக்குள்ள போய் பிரவேசித்தது யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான் நம்முடைய ஞாபகத்திற்கு வரும். ஆனால் பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதுகிற பொழுது 10ஆம் அதிகாரத்துல இவைகளெல்லாம் முடிவு காலத்திலே இருக்கும் நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கே நிறைய காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார்.
எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட பொழுது என்னென்னலாம் பண்ணுனாங்க, இன்றைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை குறித்து அவர் வரிசையா எழுதுறாரு அங்க. அந்த எழுதப்பட்டதின் நோக்கமே, எல்லாம் முடிவு காலத்துல இருக்கிறீங்க. நமக்கு அவைகள் எல்லாம் அவர் எச்சரிக்கையாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது அவர் சொல்றாரு, நம்முடைய பிதாக்கள் எல்லாருமே மேகத்துக்கு கீழாக தான் இருந்தார்கள். எகிப்திலிருந்து அவர்கள் கிளம்பி வரும் பொழுது எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். சமுத்திரத்தின் வழியாய் அவர்கள் நடந்து போனார்கள். கர்த்தர் அவர்களை பத்திரமாக சமுத்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு சென்றார். ஒண்ணு போல போனாங்க. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஒரே ஞான போஜனத்தை அவர்கள் புசித்தார்கள். ஒரே ஞான பானத்தை அவர்கள் குடித்தார்கள். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து தான். அவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. சமுத்திரத்துல ஒன்னா நடந்து போனாங்க. ஆண்டவருடைய கிரியைகளை பார்த்தார்கள். எல்லாரும் ஒன்றாக புசித்தார்கள், ஒன்றாக குடித்தார்கள். மோசேக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். ஆனால் அப்படி இருந்தும், அங்க ஒரு வார்த்தையை பவுல் எழுதுகிறார், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்தது இல்லை. நல்லா கவனிங்க. அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாவே இல்லையா. அதனால் தான் அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அதே போலதான் நாமும் இன்றைக்கு எகிப்து என்கின்ற உலகத்தை விட்டு நாம் வந்தவர்கள். எகிப்து என்கின்ற உலகத்தின் காரியத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்திருக்கிறோம், வெளியில வந்துட்டோம். இப்ப வனாந்தர பயணம், கானானை நோக்கி நம்முடைய பயணம் போய்கொண்டிருக்கு. இன்னும் நம்ம கானானுக்குள்ள போகல. நாம் எல்லாரும் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான். தேவனுடைய கரத்தை பார்த்தவர்கள், தேவனுடைய அற்புதங்களை நாம் எல்லாரும் பார்த்தவர்கள் தான். தேவனுடைய அடையாளங்களை நாம் பார்த்தவர்கள் தான். தேவனுடைய வார்த்தையை நாம் ருசித்தவர்கள். எவ்ரி வீக் நம்ம சர்ச்சுக்கு போறோம். ஆண்டவரை சரியான நேரத்தில் ஆராதிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை சரியாக நடத்துகிறோம். தேவனுக்குள்ளாக தேவன் தந்த ஜீவ தண்ணீரால் நம் எல்லாருமே தாகம் தீர்க்கப்பட்டவர்கள். அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கொரிந்து சபைக்கு சொன்னது போல, இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்கிறார், ஆனாலும் தேவன் இந்த கூகுள் மீட்ல இணைந்திருக்கிற இந்த 33 பேருக்கும் ஆண்டவர் சொல்றது, இந்த உலகத்துல அநேகம் பேர் தேவனுக்குள்ளாக கடந்து வருகிறார்கள். எகிப்திலிருந்து கடந்தவர்கள் தான். ஒன்றாக நாம் கானானை நோக்கி இப்ப வனாந்தரத்துல பயணம் செய்வது போல நாமும் பயணப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மிடத்தில், நம்முடைய உள்ள நபர்கள் அதிகமான பேரிடத்தில் அவர் பிரியமாய் இப்பொழுது இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் மேலும் பிரியமா இருக்காருன்னு நினைக்காதீங்க. சபைக்கு வருகிற எல்லா விசுவாசிகள் மேலும் தேவன் பிரியமா இருக்கிறது இல்ல. ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் தேவன் பிரியமா இருக்கிறது இல்ல. பவுல் அழுது புலம்புறாங்க. இருபது வருஷமா சபைக்கு வர்றேன், 30 வருஷமே வருகிறேன். பிறந்ததிலிருந்து நான் பானன் பிராட்டப்பே நான் கிறிஸ்டின் தான். ஆனாலும் தேவன் பிரியமா இருக்கிறது இல்லை. இந்த கடைசி காலத்துல பவுல் அதை தான் கிளீனா எழுதுறாரு. ஏன் தெரியுமா? அவர் எழுதுகிறார், பவுல், அவர்கள் இச்சித்தது போல நாமும் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் இப்பொழுது இச்சிக்கிறோம். அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் செய்தது போல இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாமும் அதைத்தான் செய்கிறோம். புசிக்கிறோம், குடிக்கிறோம், விளையாடுறோம். அவர்கள் விக்கிர ஆராதனை அவர்கள் செய்தது போல நாமும் விக்கிரக ஆராதனை செய்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம். உலகம் செய்தது போல நாமும் செய்கிறோம். பொங்கல் கொண்டாடுறோம், வேஷ்டி கட்டுறோம், கரும்பு வாங்குறோம், அன்னைக்கு தான் கரும்பு சாப்பிடுறோம். இன்னும் அதற்கு மேலாக தேவனுடைய ஜனங்கள் ஒருபடி மேல போய்
அரசியலை சேர்ந்துக்கிட்டு பாரத மாதாக்கு ஜே என்று தங்களுடைய கைகளை தூக்கி கொண்டு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். கடைசி காலத்தில் இருக்கிறோம். அவர் பவுல் எழுதுகிறார், சிலர் வேசித்தனம் பண்ணி 23,000 பேர் விழுந்தது போல நாமும் வேசித்தனம் பண்ண வேண்டாம். அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தது போல, பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டது போல இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் முறுமுறுத்து சங்கார தூதனாலே அழிக்கப்பட்டது போல நாமும் இன்றைக்கு முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சா என்ன? இதனால என்ன? நமக்கு தெரியாமலே நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. இவைகள் எல்லாம் அவர்களுக்கு சம்பவித்தது போல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி பவுலாகிய நான் இதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். யோசித்து பாருங்களேன். அதுல கடைசியா ஒண்ணு சொல்றார், ஒரு வார்த்தை, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரி. நான் நல்லா நிக்கிறேன், ஆண்டவருக்குள்ள நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன், ஆனா நீ விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. பவுல் இதைத்தான் இன்றைக்கு நமக்கு சொல்றார். உலகத்தில் இருந்து, எகிப்திலிருந்து வந்த இந்த எலியேசர், இவனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லாத ஒரு ஆள். இந்த ஆளு ஜெயம் கொண்டவனுடைய வாழ்க்கை. எகிப்தில் ஆரம்பிச்ச அந்த எலியேசர் கானானுக்கு உள்ள போயிட்டாரு. கானான்ல தான் அவரை அடக்கம் பண்ணினார்கள். எப்படி தெரியுமா? அந்த எலியேசர் யார் தெரியுமா? இந்த எலியேசர் ஆரோன் எலிசபாள் என்பவர்களுடைய 4 குமாரரில் ஒருவர் தான் இந்த எலியேசர். யாத்ராகம் 6ஆம் அதிகாரம் 23, 24, 25 அந்த நேம்ஸ், அந்த பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே எலியேசர் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடித்து, யோசுவா 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. யோசுவா 24:33. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரும் மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய பினகாசுக்கு எப்பிராயீமின் மலை தேசத்திலே ஒடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆரோனின் குமாரனாகிய எலியேசர் மரணம் அடைந்தான். அவன் குமாரனாகிய பினகாசுக்கு கொடுக்கப்பட்ட எப்ராயிம் மலை தேசத்திலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். எகிப்தில் ஆரம்பிச்சவன் அவனை கொண்டு போய் எங்க அடக்கம் பண்ணாங்கன்னா கானான் தேசத்திற்குள்ளாக. வேதம் சிலருடைய காரியங்களை ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரை குறிப்பிட்டிருக்கும். ஆனா எல்லாருக்கும் அப்படி சொல்லாது. சில நபர்கள் வருவார்கள், அவருடைய காரியங்கள் சொல்லப்பட்டு முடிச்சிடும். ஆனால் சிலருடைய காரியங்களை வேதம் சொல்லும் பொழுது எங்க ஆரம்பிச்சாரு எங்க முடிச்சாங்க அப்படிங்கிற. இப்ப நமக்கு தெரிஞ்ச எலியேசர்லாம் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அவர் மரணம் அடைஞ்சதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிதான் நம்ம நினைப்போம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ஃபுல் வம்சம் இருக்கும், ஃபுல் ஸ்டோரி இருக்கும். தாவீதோட ஃபுல் ஸ்டோரி இருக்கும். யோசேப்போட ஃபுல் ஸ்டோரி இருக்கும். ஆனால் இந்த எலியேசர் ஆரம்ப நாட்களில் இருந்து அவன் கானானில் அடக்கம் பண்ணும் காரியம் வரைக்கும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அந்த ஆள்கிட்ட? இந்த மனிதனை இப்படியாக கானான் தேசத்துக்கு வரைக்கும் உயர்த்துவதற்கு என்ன காரணம்? அவன் ஜெயம் உள்ளவனாக காண்பிப்பதற்கு என்ன காரணம்? அவன் ஆரம்பித்த தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக கானானிலே முடித்ததற்கு என்ன காரணம்? அதைத்தான் தியானிக்க போகிறோம். இப்ப ஆரோனின் குமாரன் இந்த எலியேசர் ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொழுது இவரையும் ஆசாரியனாக தேவன் அங்கீகரித்து வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப ஒருத்தர் ஆசாரியன் ஆக வேண்டும் என்றால் அவருக்கு வயசு என்ன இருக்கணும்னா 20 வயது இருக்க வேண்டும்.
இப்ப எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த உடனே ஆசரிப்பு கூடாரம் அங்க அமைக்கப்பட்டு விட்டது. இந்த எலியேசர் எகிப்தில் பிறந்தவன். அவனுடைய தகப்பன் அவனுக்கு ஒரு நல்ல பெயர் கொடுத்திருந்தார். என்ன பெயர்னா எலியேசர். எலியேசர் அப்படின்னா என்ன பெயர்னா, தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். எலியேசர்னா என்ன பெயர்னா, தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல எகிப்துல இருக்கிறாங்க. அவர்கள் அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது பிறந்தவன் தான் இந்த எலியேசர். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே செங்கலை அறுத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் பிறந்தவன். ஆட்களால் அவர்களால் அடித்து நொறுக்கப்படும் பொழுது பிறந்தவன் தான் இந்த எலியேசர். அதனால்தான் அவங்க அப்பா ஆரோன் அவருக்கு நல்ல பேர் வச்சார். காட் வில் ஹெல்ப் அஸ். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்கின்ற விசுவாசத்தோடு அவனுக்கு எலியேசர் என்று பெயர் வைத்தார். அதே போல கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து எகிப்தில் ஆரம்பித்தவன் கானானுக்குள் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான். தேவனுக்கு பிரியமான காரியத்தை மட்டும்தான் செய்தான். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஓட்டத்தை அவனால் ஜெயமுடன் முடிக்க முடிந்தது. அப்ப ஜெயமா அவன் முடிப்பதற்கு என்ன காரியம்? இப்ப எகிப்தை விட்டு வரும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்கு கொண்டு போகிறார். மோசையுடைய தலைமையில இவங்கள் எகிப்து ஜனங்கள் எல்லாம் கிளம்புறாங்க. அப்ப எகிப்திலிருந்து கிளம்பும் பொழுது இந்த எலியேசாருக்கும் வாக்குத்தத்தம் இருக்கிறது. அப்படி கிளம்பும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, உபாகமம் 6:11 வாசிங்க. உபாகமம் 6:11. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது. ஓகே. இப்ப எலியேசர் எகிப்திலிருந்து கிளம்பும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, அவன் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு கனவோடு கிளம்புகிறான் வெளியில. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ பிரவேசிக்க பண்ணும் பொழுது நான் உனக்கு அங்க என்னெல்லாம் தருவேன் எலியேசரே. நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை கட்டியிருக்கவே மாட்ட. வசதியான பெரிய பட்டணங்களை உனக்கு நான் தருவேன். அதுபோல நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள் நிரம்பிய வீடுகளையும், அது என்ன சொல்றாருன்னா, நீ நிரப்பாத நல்ல வீடு உனக்கு தருவேன். அந்த வீட்டுக்கு உள்ளே சகல வசதிகளோடு நீ நிரப்பாத எல்லா திங்ஸையும், குட் திங்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வீட்டுக்கு தேவையான எல்லா சகல பொருள்களையும், நீ வெட்டாத துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், நீ நடாத ஒலிவ தோப்புகளையும் உனக்கு நான் தருவேன் என்கின்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு, ஏன்னா அவன் எகிப்துல பிறந்தவன், எல்லாத்தையும் பார்த்திருக்கான். அவங்க அப்பா அவனுக்கு பேர் வச்சிருக்காரு, காட் வில் ஹெல்ப் அஸ். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்னும் கொஞ்ச நாள்ல எகிப்தை விட்டு போனா நேர கானானுக்கு போகும்போது ஆண்டவர் இவ்வளவு வாக்குத்தத்தம், பெரிய பட்டணத்தை பார்க்க போறேன், வசதியான பட்டணங்களை பார்க்க போறேன், எனக்கு நல்ல வீடு கொடுக்கப்பட போகிறது, அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் தேவன் எனக்கு கொடுக்க போறாரு, எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, வெட்டாத துறவுகளை பார்க்க போறோம், திராட்சை தோட்டங்கள். வேதத்துல நான் சொன்னபடி எங்கெல்லாம் திராட்சை தோட்டம் வருகிறதோ அங்கெல்லாம் ஒலிவ தோப்புகள் என்று இருக்கும். அதே போலதான் இங்கேயும் இந்த எலியேசருக்கு பல கனவுகளோட புறப்பட்டு எலியேசர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுதலை காணப்போகிற ஆனந்த களிப்போடு என்ன செய்யறார், புறப்படுறார். எகிப்திலிருந்து அவர் புறப்பட்டு ஆட்களோடு வரும் பொழுது இடையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்க என்ன நடக்குன்னா, அந்த சம்பவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் இந்த எலியேசரை வேறு பிரித்தார். புறப்படும் போது அல்ல, வனாந்தரத்திலே இடையிலே அந்த எலியேசர் வேறு பிரிக்கப்பட்டார். அவர் அந்த ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்க பண்ணப்பட்டு அவரை ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு யோர்தானுக்கு அந்த பக்கத்துல
அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஏற்கனவே அவருக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. கானான் தேசத்துக்கு வர்றாங்க. ஆனா கானான் தேசத்துக்கு யோர்தானுக்கு அந்த பக்கத்துல இவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல கனவுகளோடு வர்றான். இடையில இவனை ஆசாரியனாக அபிஷேக தைலத்தை ஊற்றி இவனை என்ன செய்யறாங்க? ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இப்ப கானான் தேசத்துக்கு வந்து யோர்தானை கடந்து உள்ள போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 18:1 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த எலியேசர் என்ன சொல்றாரு? லேவியராகிய ஆசாரியருக்கும் ம், லேவி புத்திரத்தார் அனைவருக்கும் ம், இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கு சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. ம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இந்த கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் கிடையாது, சுதந்திரம் கிடையாதுட்டாரு. இவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், இவன் ஆசாரியன். அதுவும் அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவர்களை மட்டுமே நீ என்ன செய்யணும்? புசிக்கணும். ஆசரிப்பு கூடாரத்துல வந்து யார பலிகள் செலுத்தும் பொழுது கர்த்தருக்கென்று எடுத்து வைக்கப்படுறதா நீ சாப்பிட்டுக்கிட்டு உட்காரணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதோடு கூட சொல்லல, அடுத்த வசனத்துல சொல்றார், உன் சகோதரருக்குள்ளே உனக்கு சுதந்திரமே கிடையாது, நான் தான் உனக்கு சுதந்திரம். இப்ப இந்த எலியேசருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு கனவுகளோடு வந்தோம், ஆண்டவர் எங்களை வேறு பிரிச்சுட்டாரே, எங்களை தனியா ஆசாரியனாக பிரிச்சுட்டாரு. ஆண்டவர் சொல்லாம சொன்னாரு, அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே காட்டினார். அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? புறப்படும் போது சொன்னார் ஆண்டவர், நட்டாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடுகள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல எங்களுக்கு நிறைய சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னு வந்த சந்தோஷத்துடன் புறப்படும் பொழுது இடையில இவன் மேலே அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட பின் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு அந்த பக்கம் ஒண்ணுமே கிடையாதுன்ட்டாரு. இன்றைக்கு நாமும் உலகத்தை விட்டு கானானை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இப்ப இது அதே கேள்வியை கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு. உனக்கு ஒண்ணுமே கிடையாது பரலோகத்துல, உன் மேல அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பரம கானான்ல உங்களுக்கும் எனக்கும் எந்த பங்கும் இல்லை, சுதந்திரம் இல்லை. கர்த்தர் தான் சுதந்திரம். இந்த வாழ்க்கை என்பது, வனாந்திர பாதை என்பது எல்லாமே டெம்பரரி தான். இந்த எலியேசர் எப்படி யோசித்திருப்பாரு? இந்த பாவ பூமியாகிய எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு புறப்பட்டார். கானான் தேசத்திலே தனக்கு கிடைக்க போகிற நன்மைகளை நினைத்து சந்தோஷத்தோடு புறப்பட்டு வந்தார் எலியேசர். ஆனால் தேவன் அவரையும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் வைத்திருந்த திட்டம் வெளிப்பட்ட பொழுது, நீங்கள் ஜனத்தை ஆசீர்வதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் உனக்கு அந்த பக்கம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்ன பொழுது இந்த எலியேசருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்வலே வந்திருக்கும். ஐயோ, எங்களுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்களே, எல்லாருக்குமே கொடுக்குறாங்களே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகம் பெற்ற நாம், அபிஷேக தைலத்தை ஊற்றப்பட்ட நாம், தேவனுடைய திட்டம் என்னது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அவர் வெளிப்படும் பொழுது இந்த எலியேசரை போல நாம இருக்கணும். தேவனுடைய அபிஷேகம், ஆனந்த தைலம் எதுக்கு ஊற்றப்பட்டிருக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை குறித்து நம்ம யோசிக்க கூடாது. நாம் எல்லாருமே ஜனத்தை ஆசீர்வதிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேக தைலத்தை ஊற்றுறாரு. இந்த எலியேசருடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்பையும் அது ஏற்படுத்தல, எந்த ஒரு பாதிப்பையும் எடுத்தல. ஏற்கனவே எகிப்துல 430 வருஷம் இருந்தோம்.
இத்தனை வருஷம் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என் சந்ததிக்கு என்ன கிடைக்கும்? என் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க யோசித்து பாருங்களேன். அந்த பரம கானானுக்கு போகும்பொழுது எல்லா சந்ததிகளும் அடிச்சு அடிச்சு கிடந்திருப்பாங்க. ஏன்னா நல்ல நல்ல இடத்த ஆக்குபை பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் இவர்களுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த எலியேசர் நினைத்தாராம், என் ஜனங்கள் அந்த பக்கம் போய் வாக்கு பண்ணினதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. எனக்கு என்ன கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும், என் சந்ததிக்கு என்ன கிடைக்கும் என்பது அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. என் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, தேவனுடைய சித்தத்தை கேட்டு, அந்த பக்கத்தில் இருக்கும் கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்தால் போதும் என்று பரம திருப்தியோடு இந்த எலியேசர் வாழ்ந்து வந்தார். அதுதாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் அழைப்பு. இப்படிப்பட்ட வாழ்க்கையின் இப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்கு இருந்தால்தான் பரம கானான்ல போய் நம்ம சுதந்திரிக்க முடியும். இன்றைக்கு அப்பேற்பட்ட அபிஷேகம் நமக்கு இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, நம்மை இயேசுவின் இரத்தத்தினாலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு ஏர்செல் கம்பெனின்னு ஒன்று இருந்தது. அந்த கம்பெனி ஓனருக்கு 4000 கோடி சொத்து இருந்த ஒரே ஒரு மகன் திடீரென்று, எனக்கு இந்த 4000 கோடி இதெல்லாம் வேணாம், நான் என்ன பண்ண போறேன், துறவியா போறேன்னு கிளம்பிட்டாராம். அவங்க அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதை போலதான் நம்ம இருக்கணும். அதனால்தான் பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். இப்ப பிழைச்சிருக்கிறது நான் இல்லை. வனாந்தரத்திலே மோசையின் மூலமாக மோசே அபிஷேக தைலத்தை ஊற்றின அந்த நாளில வேறு பிரிக்கப்பட்டு ஆசாரியனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேக தைலத்தை மோசே அவனுடைய தலையில ஊற்றின பொழுது அந்த எலியேசர் எத்தனை கனவுகளோட எகிப்திலிருந்து வந்தாரோ அத்தனை கனவுகளும் உடைக்கப்பட்டு அவர் வேறு பிரிக்கப்பட்டவராக மாறினார். அதுதாங்க பிரித்தி எடுக்கப்பட்ட வாழ்க்கை. இன்றைக்கு சபைகளிலே இந்த பிரித்தி எடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து சபைகள்ல நிறைய பேர் பேசுறது இல்லை. ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறித்தே பேசிட்டே இருப்பாங்க. பிரித்தி எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, அதனால் நீங்களும் உலகத்தார் அல்ல. எல்லாரும் மனம் திரும்பி பிரித்தெடுக்க வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கொலோசையர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனத்தை வரைக்கும் வாசிங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. நானே வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பவுல் அழகா சொல்றார், பூமிக்குரியவைகள் அல்ல, நாம் எல்லாரும் மேலானவைகளை நாட வேண்டும். எலியேசர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என்னாகமம் 27ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்து வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இப்ப மோசே அவனுடைய வாரிசாக யோசுவாவை நிறுத்துகிற பொழுது, இப்ப யோசுவா மோசேனுடைய பிளேஸ்ல செலக்ட் பண்ணப்பட்டு அவருடைய வாரிசாக நிறுத்துகிற பொழுது ஆண்டவர் அவனுக்கு மோசேட்ட சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, மோசே, ஆவியை பெற்றிருக்கிற யோசுவாவின் மேல உன் கையை வையி, அவன் தான் இந்த ஜனத்தை இனிமேல் நடத்த போறான், அவன் மேல நீ கையை வையி. ஆனாலும்
அவனை ஆசாரியனாகிய எலியேசருக்கு முன்பாக போய் நிறுத்து. அந்த 21வது வசனம் அழகாக சொல்லுகிறது. யோசுவாவை தன்னிடத்தில் உண்டாக்கி வைத்த மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாட்ட சொல்லு, யோசுவா நீ எதை செய்ய வேண்டுமானாலும் சரி, நீ எங்க போகணும்னாலும் சரி, இந்த ஜனங்களை நீ எங்க போனாலும் கூட்டிகிட்டு போ, நீ எங்க போருக்கு போனாலும் சரி, உனக்கு சந்தேகங்கள் வரும் பொழுது நீ எப்பொழுதெல்லாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால், இந்த முழு ஜனத்தையும் நீ வழி நடத்தும் பொழுது தனக்கு உனக்கு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வழி நடத்துதலையும் நீ தெரிய வேண்டும் என்றால், யோசுவாவே நீ போய் யாருக்கு முன்பாக நிக்கணும்? எலியேசருக்கு முன்பாக நிற்க வேண்டும். எலியேசர் தான் தேவனிடத்துல கேட்டு தேவனிடத்திலிருந்து பதிலை வாங்கி யோசுவாட்ட சொல்வான். யோசுவா அதுக்கப்புறம் தான் காரியங்களை நடப்பிப்பார். இப்ப யாருடைய அபிஷேகம் பெரியது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் மேல வல்லமை உண்டு. இப்ப யோசுவா மோசேயினுடைய காரியங்களை நடப்பிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவன்